கால்பந்து அப்படின்னு எடுத்துக்கும் போது மெஸ்ஸியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, மற்ற வீரர்களையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் கால்பந்து வீரர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து. மெஸ்ஸி அவர்கள் வந்து அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நிற்கிறாங்க. மெஸ்ஸிக்கு வந்து கிரிக்கெட்னுடைய ஒரு டிஷர்ட் ஜெர்சியை வந்து பரிசளிக்கும் பொழுது மெஸ்ஸி ஆச்சரியமாக திருப்பி பார்த்துருக்காரு. என்ன 2 ஸ்டார் போட்டிருக்கு, எப்போ வந்து கால்பந்தில் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியமான விஷயங்களும் நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு நெட்டிசன்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மெஸ்ஸிக்கு வந்து கிரிக்கெட் சார்ந்த டிஷர்ட் தான் கொடுத்துருக்காங்கிறத அவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த நிலையில் இந்த முன்னாள் கால்பந்து வீரரான சந்தோஷ் ஜிங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கால்பந்து ஏற்கனவே விளிம்பு நிலையில் இருக்குது, ஆனால் இந்த டைமில் வந்து மெஸ்ஸிக்காக செலவு பண்ணுறதை யோசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆதங்கத்தோட இந்த கருத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. இதன் மூலமாக அந்த முன்னாள் வீரர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பந்து அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசை தான். ஆனால் எங்களுடைய சொந்த வீரர்களை நாங்கள் ஆதரிக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமானா கிடையாது. மெஸ்ஸி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பதிவிட்டிருக்காரு.